விக்ரமாதித்தனும் வேதாளம் கதை 20 ரத்னபிரபையின் கதை. வேதாளம் தோள் மீது இருந்த சடலத்துக்குள் இருந்து சிரித்தது. விக்ரமாதித்தன் பொறுமையுடன் நடந்து கொண்டிருந்தான். வேதாளத்தின் ஆரம்ப உரையாடல். ஓய் விக்ரமாதித்தா, எள்ளுக்குள் எண்ணெய் போல உன் பொறுமைக்குள் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. ஆனால் என்னை பிடிக்க வேண்டும் என்ற உன் பிடிவாதத்தை பார்த்தால், பிடிவாதமா புளியம்பழம் அடக்கினா அரசமரம் என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது. அடங்கா பிடாரியாக இருக்கும் நீ எப்போது அரசமரமாவது என்று வேதாளம் கிண்டல் செய்தது. விக்ரமாதித்தன் மௌனமாக இருக்க வேதாளம் ஒரு குட்டி ஜோக் அடித்தது. அடே விக்ரமா, ஒரு நாள் நான் மரத்தடியில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்த வந்து, ஏன் ராத்திரி நேரம் ஆள் இல்லாம தனியா இருக்கீங்கன்னு கேட்டான். நான் பேயில்ல ஆவின்னு சொன்னேன். அவன் உடனே பயந்து ஓடிட்டான். ஏன் தெரியுமா? வேதாளம் சிரித்துக்கொண்டே சொன்னது, ஏனா அவன் ஆவின்றா என்னன்னு தெரியாம ஆவினா கேஸ் லீக் ஆகிறதுன்னு நினைச்சிட்டான் போல. சரி சரி, இனி கதையை கேட்க தயாராகும் என்று வேதாளம் சொன்னதும் கதை தொடர்ந்தது. கதை தொடக்கம். கலிங்க தேசத்து ரத்னபிரபை. சந்திரபாகா நதிக்கரையில் இருந்த கலிங்க தேசத்தை ருக்மதாங்கன் என்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஆள்பாதி ஆடைபாதி என்பதை அறிந்தாலும் குணமே முழுது என்று வாழ்பவன். அவனது தேசத்தில் தங்கபாலன் என்ற பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரே மகள், பெயர் ரத்னபிரபை. அவள் பேரழகி. அவளை மணந்து கொள்ள அரச குடும்பத்தில் இடம் கிடைத்தால் தன் செல்வாக்கு உயரும் என்று வியாபாரி ஆசைப்பட்டான். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று தெரிந்தும், அகப்பட்டால் ஆசாரி அகப்படாவிட்டால் ஆண்டி என்ற மனநிலையில் ரத்னபிரபையை மன்னனுக்கு மனம் முடித்துக் கொடுக்க மன்னனை சென்று சந்தித்தான். மந்திரிகளின் சூழ்ச்சி, நடுவே மாறுதல். மன்னன் தன் மனைவியாகுவதற்கு உரிய சகல மங்கள குறிகளும் அவளிடம் இருக்கிறதா என்று பார்த்து வர மந்திரி பிரதானிகளை அனுப்பினான். மந்திரிகள் ரத்னபிரபையின் அழகை பார்த்து அசந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தேகம். மந்திரி 1, அடையப்பா, என்ன அழகு! இவளை பார்த்தால் மன்னன் ருக்மதாங்கன் பகலில் பட்டினி இரவில் இட்டிலின்னு கிடக்காம நாட்டை பற்றியே மறந்து இவள் கூடவே இருப்பானே. மந்திரி 2, உண்மைதான். அழகை பார்த்து ஆசைப்பட்டா அறிவு தூங்கி போகும். நம்ம மன்னனின் ஆட்சி கிடக்கூடாது, அதான் முக்கியம். எனவே அவளிடம் மங்களக்குறி இல்லை என்று பொய்யை சொல்லி மன்னனை நாட்டை பார்க்க வைப்போம். இவ்வாறு சதி செய்து அவர்கள் மன்னனிடம் சென்று ரத்னபிரபை ராணியாவதற்கு தகுதியில்லை என்று பொய் சொன்னார்கள். தளபதியுடன் திருமணம். மன்னன் நிராகரித்ததால் ரத்னபிரபையை மன்னனின் படைத்தளபதியான வீரவில்வலன் என்பவனுக்கு மனம் செய்து கொடுத்தான் வியாபாரி. ரத்னபிரபை தனது கணவனுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினாள். ஆனால் ஒரு நாள் அவள் தனது தோழியிடம், ஐயோ, எனக்கு ராணியாகும் யோகம் இல்லையே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா என் அகத்தை ஆராயாம என்னை நிராகரிச்சுட்டாங்களே என்று வருந்தினாள். சில காலம் கழித்து மன்னன் ருக்மதாங்கன் நகர்வலம் புறப்பட்டான். ரத்னபிரபை மாளிகையின் மேல் மாடத்தில் வந்து நின்றாள். மன்னனின் ஊர்வலம் அவள் மாளிகை அருகே வந்தபோது வேதாளத்தின் கேள்வி விக்ரமாதித்தனை நோக்கிய ஜோக். இதோடு கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தது. வேதாளம், ஏன் விக்ரமாதித்தா, ரொம்ப டென்ஷனா இருக்கிறாய்? உன் முகத்தை பார்த்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாய் உனக்கு பதில் சொல்ல ஆசையாக இருக்கும் போல. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன் ஒரு அரசன் அவளது சாமுத்திரிகா லட்சணங்களையும் மங்களக்குறிகளையும் ஆராய்வது சரியா, அல்லது வெறும் அழகை பார்த்து அவசரக்காரன் ஆடையை சீக்கிரம் கிழிப்பான் என்பதை போல முடிவெடுப்பதா? மன்னனின் செயல் சரியா, மந்திரிகளின் செயல் சரியா? யோசித்து பேசு, உன் தலை புடையும். விக்ரமாதித்தனின் தீர்ப்பு. விக்ரமாதித்தன் நிதானமான குரலில் பதிலளித்தான். வேதாளமே, அவசரப்பட்டு யாரும் அவமானம் தேடக்கூடாது என்பதை மன்னன் ருக்மதாங்கன் உணர்ந்திருந்தான். எனவே அவன் எடுத்த முடிவில் எந்த தவறும் இல்லை. மன்னன் ருக்மதாங்கனின் செயல். ஒரு மன்னனுக்கு பட்டத்து ராணி என்பவள் தனிப்பட்ட மனைவி மட்டுமல்ல, அவள் நாட்டின் ராணி. நாட்டுக் குழைப்பவன் ராசா, வீட்டுக் குழைப்பவன் கூசா என்று இருக்காமல் மன்னன் தனது கடமையில் கண்ணாக இருந்தான். மந்திரிகளை கொண்டு லட்சணங்களை ஆராய்ந்தது அவனது விவேகம். அவன் தன் கடமைக்கு மதிப்பு கொடுத்ததால் அவன் செயல் சரியானது. மந்திரிகளின் செயல். மந்திரிகள் பொய் சொன்னார்கள் என்பதுதான் தவறு. ஆனால் அவர்கள் பொய் சொன்னதன் நோக்கம் என்ன? மன்னன் தனிப்பட்ட இன்பத்தில் மூழ்கி நாட்டை புறக்கணிக்க கூடாது என்பதே. பகைவனுக்கு பயப்படுறதை விட பழக்கத்திற்கு பயப்படுவது மேல் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மன்னனின் நல்வாழ்வுக்காகவும் அவர்கள் தங்களது சொந்த விருப்பங்களை ஒதுக்கிவிட்டு ஒரு முடிவெடுத்தார்கள். அவர்களின் எண்ணத்தின் நோக்கம் சரியானதுதான், ஆனால் வழிமுறையே தவறு என்று விக்ரமாதித்தன் சொல்லிக் கொண்டிருந்த போது வேதாளம் குறுக்கிட்டது. அடே நிறுத்து, நீ சொல்வது சரிதான். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைத்ததால் நான் மீண்டும் மரத்திற்கு செல்வேன். ஆனாலும் நீ சொன்ன பதிலில் எனக்கு சிறு சந்தேகம் இருக்கிறது. நீ சொன்ன மாதிரி மந்திரிகள் பொய் சொன்னது தவறுதான். ஆனால் அவர்கள் பொய் சொன்னதன் எண்ணம் சரி என்றால் அந்த பொய்யை நியாயப்படுத்தலாமா? இதுதான் என் கேள்வி. இதற்கான பதிலை அடுத்த கதையில் சொல் என்று வேதாளம் கூறிவிட்டு வழக்கம் போல பறந்து சென்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறொரு கதையில் சந்திப்போம். இயற்கை நேசிப்போம், இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.